இப்போ மல்லர் பேர் ஓங்கி வருது, தேவாசிரம் போட்ட விதை ஓங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இவன் என்ன பண்ணுறான், அவன் சுக்கு ஆர்எஸ் கூட ஆர்எஸ் இருந்தாமே. ஆர்எஸ் யார்? அவன் தங்கராஜ் ஆர்எஸ் பக்கம் ஆர்எஸ்க்கான ஆர்எஸ் ட்ரைனிங் எடுத்தவன். மக்களுக்காக போகிறான். நான் பாலசுந்தரம் மாற்ற பார்க்கல, மக்களுக்காக போன. நீ தான் மதவாதி ஆக்கி விட்ட. நீ பிஜேபிக்காரன் தான். எங்கள் மக்கள் கிறிஸ்டின் இந்து உடைச்ச நீ தான். நாங்கள் ஒன்று போலாம் இருந்து வந்தோம். மதம் தான் காரணம். ஜாதி பெருசா மதம் பெருசுமா? ஜாதி தான் பெருசு. தங்கராஜ் மீட்டிங்கில் போய் தான் ஜான் பண்ணி பேசுகிறான். தங்கராஜ் மீட்டிங்கில் கிறிஸ்டின் பேசுகிறான். அப்போ கேட்க இப்படி வைக்கிறான். அவனுக்கு முட்டா பேர் அவனுக்கு. தங்கராஜ் முட்டாள், ஜான் பண்ணி முட்டாள். நீ மல்லவள கொஞ்சம் படிச்சா. நீ சங்க இலக்கியத்தில் உனக்கு தேழ சேரனையும் சோழனையும் பாண்டியனையும் போட்டிருக்க. எல்லாத்தையும் நான் சேரன் சோழன் பாண்டியன் சொல்லிட்டு அலைதானே. நீ இந்த பேரை விட்டுடலானே. ஏன் அரசு படிப்பேன்? என்ன நான் மூவேந்திரன் மைத்து சொல்றேன். நீ உரப்பா நான் மூவேந்திரன் சொல்றேன். நீ எங்க மல்லர் சொல்ல மூவேந்திர முடியும்? பள்ளம் இல்லாம தேவேந்திர வேலை இல்லை. பள்ளனுக்கு பள்ளன்னு பேர் வச்சு, மல்லனுக்கு பள்ளன்னு பேர் வச்சு, அந்த பள்ளனுக்கு தான் தேவேந்திர வம்சம் கொண்டு போறான். புரியுதா உங்களுக்கு? முதல் அடி எங்க உனது பள்ளன் வைக்கிறான் மாத்தான். என்ன மயத்துக்கு நீ பள்ளன்னு மாத்திர? நீ நான் சொல்றேன், இந்த உலகத்திலே படி கட்டின முட்டாளுக்கு முட்டா பேர் வந்து தங்கராஜ் கிட்ட ஜமீன் ஜான் பாண்டியன். ஏன்னா பிள்ளமாருக்கும் தேவேந்திரனுக்கும் ஏன்னா பிறந்தானையா தேவேந்திர போமா. அப்ப இதை இவனோட வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? படி எவ்வளவு படிச்சிருக்கான். உன் ஜெயில ஐஏஎஸ் இருக்கான், ஐபிஎஸ் இருக்கான். மூவேந்தர் சொல்லு முக்களத்தை சொல்றாங்களே. எங்கேயா தமிழ் சமயத்தை காப்பாத்திருக்காங்களா? தமிழ் சமயமாய மல்லர் இருந்து எல்லாம் எவ்வளவு இடம் இழந்து போச்சு. இப்ப அங்க போச்சு, நாகரிகம் போச்சு, அங்க போச்சு. நீ போராடி வாங்கி கோர்ட்டில் 2011 ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் போடுறேன். மல்லர்னு பேர் எங்களுக்கு கொடுங்க, அனத்துக்கும் தேவேந்திர உள்ள வச்சுக்கோங்க கொடுக்குறேன். சப்காஸ்டா வைங்க, மல்லருக்குள்ள வைங்க கேட்குறேன். அந்த 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 கோர்ட்டு ஆணையம் கவர்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்போ என் ரிப்போர்ட் கொடுங்க. இது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அனுப்பி மாணவிகளுக்கு அவங்க முடியுதுன்னு எனக்கு பதில் கொடுக்கான். இது என்ன பண்ணுறேன், ஆந்திராபாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அனுப்பி சுமதிங்க பொம்பளை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. ஆராய்ச்சியாளர். ஆமாம். ஆனால் இந்திரன் தேவேந்திரங்கிறது மைத்தாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. புராணத்தை பற்றி சொல்லலாம். புராண வரலாறு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கும் தொழில் இல்லை. அந்த மானுடவியல் சம்பந்தம் கிடையாது. அந்த மானுடவியல் சம்பந்தப்பட்ட எப்படி புராணத்தை எடுத்து பேர் கொடுக்கலாம்? இவங்களோட வாழ்வியல் மல்லர் தான் நடக்கு. இவங்களோட வாழ்வியல் வந்து இப்படிதான். வாழ்வியல் உள்ள மல்லர் நடக்கு. அந்த வேளாளர் பேர் வருது இல்ல? வேளாளர் கிடையாது. வேளாளர் பேர் எங்க முடியும்? வேளாளருங்கிறது என்ன அர்த்தம்? ஏங்க வேளாளர்னா வேள்னா மண்ணு. அதான் மண்ணை வச்சு பழக்கல. ஏழுனா சித்தத்துக்கு அர்த்தம். வேலுங்கிறதான் வேளாளர். அதுக்கு எதுக்கு மல்ல டாப்ல சிவபெருமானும் மல்லன்னு போட்டிருக்கு, முருகனும் மல்லன்னு போட்டிருக்கு, பெருமாளும் மல்லன்னு போட்டிருக்கு, மீனாட்சி படையோடலும் மல்லன்னு போட்டிருக்கு. சங்க இலக்கியத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர் உலகம் எல்லாம் மல்லன்னு போட்டிருக்கோம். இந்த பீத்த பேர் உனக்கு எது கேட்க? தெரியாது உனக்கு. முட்டாள் நீ. வேற கேட்டாலும் முடியாது. எல்லாம் முட்டாள். அதே உனக்கு மட்டும் நீ வராது. அங்கே இந்தியா 23 ஸ்டேட்டில் மல்லர் இருக்கான். 23 ஸ்டேட்டில் மல்லர் இருக்கான். ஜாதி தமிழ்நாட்டில் இல்லை. எவன் அடிச்சான்? நாய்க்கு தெலுங்கு பொண்ணு மாற எல்லாம் சேர்ந்து அடிச்சது. இல்லை, அது இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறத மறைச்சி. ஆமா, மறைச்சிட்டானுங்க. தெரியாது. தேவேந்திர வேளாளர் வாங்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் பிஜேபி தான் காரணம். பிஜேபி யார் காரணம்? அதுல நான் தங்கராஜ் என்ன பண்றான்? நான் எனக்கு தெரியும். நான் கோர்ட்ல ஆர்டர் போடுறேன். தங்கராஜ்னா யாரு? மதுரைக்காரன், பிஜேபி காரன். அவரு என்ன? அவன் வண்ணான்னு சொல்லிட்டாங்க. அவரு தேவேந்திர இல்ல வண்ணான்னு சொல்லிட்டாங்க. ஆமா, விசாரிச்சாச்சு. ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். அவன் தேவேந்திர வேளாளர் சமயம். அவன் தேவேந்திர பத்திரிக்கை வச்சிருக்கான். பத்திரிக்கை அவர் ஒரு ஆள் நினைச்சு அப்படி நடந்தது கேட்கணும்ல முதல்ல. அவன் அப்பவும் தேவேந்திர வேலை வைக்கவா மல்லர் பேர் ஓங்கி வருது, தேவாசிரம் போட்ட விதை ஓங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இவன் என்ன பண்ணுறான், அவன் சுக்கு ஆர்எஸ் கூட ஆர்எஸ் இருந்தாமே. ஆர்எஸ் யார்? அவன் தங்கராஜ் ஆர்எஸ் பக்கம் ஆர்எஸ்க்கான ஆர்எஸ் ட்ரைனிங் எடுத்தவன். அவன் என்ன பண்ணுறான், பீட்டர் அல்போன்ஸில் தென்காசி எம்எல்ஏ போய் பார்த்து கலைஞர் இருக்கும்போது ஒரு கோரிக்கை வைக்க சொல்கிறான். இவன் பேச்சை கேட்டு அவர் கோரிக்கை வைக்கார். ஏழை ஜாயத்தை தேவேந்திர வேளாளர்னு நீங்கள் ஆரிங்க கேட்க வைக்காரு. அவர் ஒரு குழு போடுறார். யார்? ஜனார்த்தனம் அப்படிங்கிற தலைமையில் கமிட்டி குழு போடுறாரு. அப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஏற்கனவே கோர்ட்டை ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன். நீ மல்லர் தான் எங்களுக்கு ஆப்டே கொடுங்க போட்டோடனே
அது கலைஞர் என் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதை ட்ராப் பண்ணிடுறாரு. ம். என் ரிப்போர்ட்டை ட்ராப் பண்ணிடுறாரு. கலைஞர் செய்யலை, நல்ல மனுஷன் செய்யலை அவர். ம். அப்புறம் என்ன பண்ணுறாப்புல, பிஜேபி ரூலிங் வருது. ம். குருமூர்த்தி பிடிக்காம பிராமணன்னு ம். என்ன ஏற்கனவே இந்திரன் அவன் ஜாமி தானே. ம். அவள் இந்திரன் அந்த அது வந்து பிஜேபி வந்து இந்து மதத்தை பேஸ் பண்ணி போகக்கூடியது. ம். அவள் இந்திர உள்ளவங்க இந்து மதத்தை பற்றி வருது. ஆமாம். அப்போ இதை கொண்டு போகிறான். இங்கே எல்லாரும் இந்துக்கள் தானே. யாரு நம்ம இந்த மக்கள் எல்லாருமே இந்துக்களாக தானே இருக்கு. எல்லா மக்களும் இந்துக்கள் தான். ஜான்மானி கிறிஸ்டின்னு, பாலசுந்தரா கிறிஸ்டின்னு, இந்த ஜாதிக்காக போகிற செத்தவெல்லாம் மேக்ஸும் கிறிஸ்டின்னு. ஆனால் மக்களை தான் பார்த்தான், ஜாதியை மதத்தை பார்க்கல. ஜான்மானி மதத்தை பார்க்கல, மக்களுக்காக போகிறான். நான் பாலசுந்தரா மதத்தை பார்க்கல, மக்களாக போன. நீ தான் மதவாதி ஆக்கி விட்ட. நீ பிஜேபிக்காரன் தான். எங்கள் மக்கள் கிறிஸ்டின் இந்து உடைச்ச நீ தான். நாங்கள் ஒன்று போல இருந்து வந்தோம். மதம் தான் காணும். ஜாதி பெருசா மதம் பெருசுமா? ஜாதி தான் பெருசு. இந்த மக்களை பிரிக்க, இந்த மக்களுக்கு பெரிய துரோகம் செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த தங்கராஜ் அவர்களுக்கு தெரியலையா? அவன் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு அவனுக்கு. இல்ல அவர் பிஜேபி அவர் இந்த சமூக இஸ் எ ரூலிங் பார்ட்டி. இல்ல இந்த சமூகத்தை உடைக்கணும்னு அவருக்கு என்ன வந்தது? இந்திரன் இந்தியா அந்த கான்செப்ட்ல பேரை கொண்டாரான். மல்லர் பேரை எடுக்கல. இவன் மல்லாண்டு சிவன் கோவில், எந்த ஊர்ல சிவன் கோவில் இல்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிவன் கோவில் தானே. அங்க மல்லர் தான் போட்டிருக்கான். மீனாட்சி அம்மன் கோவில் தலைவனத்தை படிச்சு 32 இடத்துல மல்லர் வருது. பாண்டியனையும் மல்லர்னு சொல்றான், சோல்ஜர்ஸையும் சொல்றான். அதை விட எங்க முடியும்? இல்ல அது மதுரை பாண்டியர்களும் மல்லர் தான் போட்டிருக்கான். அதுக்கு அடுத்த தங்கராஜி சொன்னாருன்னு சொன்னீங்க. அவர் வந்து RSS பிஜேபியோட பின்புலத்துல. ஆமா. அதுக்கு பிறகு நம்ம சமூகத்துல அறியப்பட்ட தலைவர்கள், பல போராட்டங்களை இந்த மக்களுக்காக பண்ணிய தலைவர்களும் அதை தானே எடுக்காங்க. ஆமா, அவன் பின்னால இருக்கான். தங்கராஜ் மீட்டிங்ல போய் தான் ஜான் பண்ணி பேசுறான். தங்கராஜ் மீட்டிங்ல கிருஷ்ணன் பேசுறான். அப்ப கேட்க இப்படி வைக்கிறான். அவனுக்கு முட்டா பேர் அவனுக்கு. தங்கராஜ் முட்டாள், ஜான் பண்ணி முட்டாள். மல்லவாழ கொஞ்சம் படிச்சா நீ. சங்க இலக்கியத்துல உனக்கு தேழ சேரனையும் சோழனையும் பாண்டியனையும் போட்டிருக்க. எல்லாத்தையும் நான் சேரன் சோழன் பாண்டியன் சொல்லிட்டு அலைதானே. நீ இந்த பேரை விட்டலானே. நீ மல்லர் பேரை விடாம தான் மத்தவன் கேட்பானா? மல்லர் பேர் நீ விடாம இருந்தா மத்தவன் நான் மூவேந்தர் கோல்னு சொல்லுவானா? முக்கரத்தன் மூவேந்தர்னு சொல்லுவானா? நாடார் மூவேந்தர்னு சொல்லுவானா? முத்தராஜா மூவேந்தர்னு சொல்றானா? ஏன் சொல்லுவான்? நீ மல்லரை விட்ட, தேவன் பேரை விட்டா அன்னியவா போத்தல. இப்போ மூலத்தை விட்டு ஓடி போயிட்டா நீ. ஆனா இப்ப அவங்க அதை பத்தி யாருமே ஃபீல் பண்ற மாதிரி தெரியலையா? எங்களுக்கு தேவேந்திரங்கிற பேரு அப்படி பொக்கிஷம் மாதிரி, கிரீடம் வச்சுக்கோ, பொக்கிஷம் வச்சுக்கோ, கிரீடம். ஆமா, அப்ப இருக்கு. அப்ப இந்தியாவில 24 ஸ்டேட்ல மல்லருக்கெல்லாம் ஏமாளி பேரு அப்படித்தானே? அப்போ ஆமா, 24 ஸ்டேட் தேர்ந்தவர்கள் மாத்தி அந்த 24 ஸ்டேட்டுக்காரன் யாராவது ஒருத்தன் குரல் கொடுத்தானா? யாரு? இந்த நீங்க வந்து பாஷை வேற, தமிழ் பாஷை வேற, ஒரே பாஷை குரல் கொடுப்பான். கொண்டு போயிருப்பாங்கல்ல, எது அவங்க கிட்டயும் தெரிவிச்சிருப்பாங்கல்ல. தெரிவிக்கன்னு சொன்னா பிஜேபி ஸ்ட்ராங்கா நினைச்சுங்க. அவன் பேரை கொண்டு வந்தான். இதுக்கு எவன் இல்ல. இனிமேதான் கொண்டு போகணும், இனிமேதான் கொண்டு போகணும். இந்த மாதிரி குரல்கள் ஒலிக்கிறது வந்து நீங்க இந்த பேர் வேண்டாம்னு சொல்றது ரொம்ப மைனாரிட்டி. குரல் ஒலிக்க இடம் தமிழ்நாடு. இல்ல கேளுங்க, குரல் ஒலிக்க இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தான் இந்தியா உள்ள மல்லருக்கு மூலமே இங்கதான். இல்ல தமிழ்நாட்டுல உங்களை மாதிரி ஒரு சில பேர் தானே சொல்றாங்க. ஒரு சில விஷயம் தெரிஞ்சு சொல்றான். விஷயம் தெரிஞ்சு கேளு. இல்ல அதாவது விஷயம் தெரிஞ்சு நீ சோழத்து சொல்றான். நீ பியத்து என்ன செய்ய முடியும்? இல்ல விஷயம் தெரிஞ்சு நீங்க உங்களால தனி மொட்டை முறையில இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாம என்ன பண்ண முடியும் உங்களால? அதாவது தெரிஞ்ச விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லி, அது நல்லது கெட்டு சொல்லித்தான் ஆகணும். அது என்னுடைய கடமை. சொல்லணும். நீ ஏத்துக்கிறது ஏத்த ஓம்புருக்கு. இல்ல ஏத்துக்கிறது ஏத்துக்கணுமே விட அந்த இதை உங்களால நிறுத்த முடியுமா? இல்ல திருப்பி மல்லருங்கிற பேர நான் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்லல இத. சங்க கிமு 5000 சொல்றான் மல்லர். ஒண்ணு மல்லர் சொல்றான். ஆனா சட்டம் ஒரு போதும். சட்டம் பயிர போடுங்க. சட்டம் வந்துட்டு சட்டத்தை விடுங்க. சட்டத்தை யாரு ஏடிஎம்கேயும் பிஜேபி சேர்த்தாலும் போட்டு சட்டம் போட்டான். திருத்தரா கூப்பாக போட்டான். ஒரு செகண்ட் மல்லர் உச்சரிப்பான ஜான் பாண்டியன் என்ன உச்சரிப்பானா? உண்மையிலே மல்லர் குடி, ஒவ்வொரு குடி மல்லர் குடி. ஜான் பாண்டியன் கிட்ட துரத்த வேண்டிய ஆட்கள். ஆமா. அரசு குடி என்ன நான் மூவேந்திரன் மைத்து சொல்றேன். நீ உரப்பா நான் மூவேந்திரன் சொல்றேன். நீ எங்க மல்லர் சொல்ல மூவேந்திர முடியும்? மல்ல நீ சொன்ன மூவேந்திரன். நீ தேவேந்திரன் எங்க மூவேந்திரன் இருக்கு? தேவேந்திரன் வேளாளம் மூவேந்திரன் எங்க அடையாளம் இருக்கா? சொல்லு. இல்ல பல்லருக்கு மூவேந்திரன் இருக்கா? இல்லையே. ரெண்டு சொல்லிட்டு அழகிய இல்ல. அவங்கள வந்து இந்த ஒரு பேருக்காக அவங்கள நம்ம புறக்கணிக்க முடியுமா? ஆகணும். எப்படி? ஆமா, வர அடிச்சு முட்டிய அவங்களோட 5000 வருஷத்துக்கு வரவாறு அடிச்சு முட்டிய நீ. இல்ல அவங்களோட அந்த தலைவர்களுடைய அந்த போராட்டம் இந்த மக்களோட அடிப்படை உரிமைகளை என்ன உரிப்பா? என்ன உரிமை எப்படி வெயிட் பண்ணி நீ தேவேந்திர வேளாள்னு சொன்னா உனக்கு என்ன வேணும் வரும்? ஐயா நான் கேட்கிறேன். தேவேந்திர வேளாள்னு சொன்னா உடம்புல என்ன வரும்?
அது வந்து கொண்டு வராது. ம். நீ மல்லரடா. இந்த பாரு, சேர மன்னனுடைய படை, சோழ மன்னனுடைய படைகளும் சேர மன்னனுடைய படைகளும் மல்லர் போட்டிருக்கான், சேர மன்னன் படைகள் மல்லர் போட்டிருக்கான், சேரனை இல்லை பேரை போட்டு இந்த ராஜா பேர் மல்லன் போட்டிருக்கான். அப்புறம் அந்த அந்த வம்சத்தை சேர்ந்த உன்னை அடிமையாக வச்சிருக்கான்டா. எந்திரடா நீ. அவன் சொல்றான், மூவேந்திரன் சொல்றான், இவன் கொஞ்சம் நீ தானே போய் சொல்லணும். சொல்ல வேண்டியாள் நீ, சொல்ல வேண்டியாள் மூவேந்திரன் சொல்ல வேண்டியாள் நீ. அவன் சொல்லிட்டாளையா, மற்றவன் சொல்லிட்டாளான். அப்ப இந்த தேவதர் தூரம் ஓடி போயிட்டல, என் கைகள் ஓடி போயிட்டல, அதான் காரணம். நீ எடுக்கிறல்ல தொடரணும்ல. இந்த வீடு என் வீடு, ஒரு வீடு இருக்குப்பா, இந்த வீடு உன் வீடு நான் சொல்றேன். இல்ல இந்த வீடு பெரிய மாட மாளிகை மாதிரி இருக்கு, கூட கோபம், என் வீடே இருக்காது, மல்லர் வீடு, நான் குடிச்சதான் என் வீடு எல்லாம் சொல்லிட்டான், அரசாங்கம் போட்டான், குடிச்சான்னு சொல்லி அப்படி நான் செய்ய முடியும்? இல்ல குடிக்கிற போயிரு. இப்போ அந்த பேரு வர்றதுனால இந்த சமூகம் வந்து கீழே போயிருக்குமா, இல்லாட்டா மல்லருங்கிற பேர் வந்தா அந்த சமூகம் முன்னேறுமா, இல்லாட்டா நம்ம இளைஞர்கள் மல்லருக்கு பேர் வந்தா முன்னேறும். எப்படி? ஏன் தெரியுமா? எப்படி? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவன் கோயிலும் எடுங்க, சிவன் கோயிலை சுத்தின்னு இருக்கு வயக்காட்டு இருக்கும், 6 வயக்காட்டு இருக்கும். தலைப்புறாங்க இந்தியாவில் உள்ள எல்லா கோயில் தலைப்புறங்களையும் அங்குள்ள மக்களை பல்லன்னு சொல்லலை, தேர்தல் வேலை மல்லர் தான் போட்டிருக்கான். எல்லா கோயில் தலைமுறையும் நமக்கு மட்டும் வன்னியர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் மல்லர் தான் போட்டிருக்கான். வன்னியர் போட்டில் மெட்ராஸ் கிட்ராஸ் எல்லாம் பார்த்தேன், 9 டிஸ்ட்ரிக்ட், இங்கே சவுத்தில் 16 டிஸ்ட்ரிக்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கோயில் தலைமணத்தை பார்க்கும்போது நம்மள மல்லர் தான் போட்டிருக்கான். பள்ளம் பேரையும் காணும், தேவேந்திர வேலை தேவேந்திர ஜாதியும் ஒன்றையும் காணும். அப்போ அந்த நிலம் போல யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? மல்லர் தான் பேர், மல்லர் பேர் போட்டிருக்கான். அப்போ ஒன்று பல்லன்னு பேரை போட்டால் நிலம் ஒன்று சொந்தம் இல்லாமல் போயிருது இல்லையா, தேவேந்திர வேலை போட்டால் நிலம் ஒன்று சொந்தம் இல்லாமல் போயிருது இல்லையா, நீ எங்கே தான் வந்து ஆகி போகுது இல்லையா. இப்போ அந்த பேரை மீட்டெடுத்து நிலத்தையும் இருக்க முடியும், அந்த பேரை மீட்டெடுத்து தானே மூவேந்தர் உடைய ஈட்ட முடியும். நீ தூரம் ஓடி போயிட்டானா இல்ல அந்த பேரை மீட் எடுக்கிறதுக்கான மீட் எடுக்கணும்ல. அப்ப நீ இப்ப இருந்தா தப்புன்றது யாரு? தப்பு பண்ணிட்டீங்க, திருப்பி நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க மல்லர் தான் எங்க பேரு கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்க மாட்டேங்க? இல்ல அத பத்தி கோரிக்கை யாருமே ஏன் தெரியுமா? எனக்கும் ஜான்மகன் தான் போட்டி, எனக்கு கிட்டசாமி தான் போட்டி. கேளுங்க, கிட்டசாமியே சக்கிலியன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஆர்டர் பண்ண நான் தான் காரணம். நான் கேட்க மல்லர் அது ஏத்து போறான். அவன் யாரு? அவன் ஏத்து வைக்கான். இவன் ஜான்மானியருக்கும் எனக்கும் என்ன 15 வருஷம் பழங்க கிடையாது. நான் ஒண்ணு சொன்னா ஏத்தாச்சு அவன். அப்ப அண்ணன் வந்து மல்லர் கேட்கான், வேண்டாம் அவன் பெரிய மயிறு படிப்பாளி, தேவேந்திரன் கேட்பான், அவன் கத்திக்கிறாங்க. ஏன் காரணம்? இந்த தேவேந்திர பேர் வர காரணம் ஒன்று தங்கராஜ், என்னை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஜான்பான்னு கிட்டேன்னு காரணம். இதான் மூணே காரணம். உங்களை நீங்க ஒரு அதாவது நீங்க ஒரு தனி ஆளா இருக்கீங்க. வன்னிய குடும்பங்கிற நீங்க ஒரு மக்கள் செல்வாக்கான ஆள் கிடையாது முதல்ல, அதானே? கிடையாது. ஆனா உங்க சொல்லு அவங்க கேட்கணும்னு அவங்க என்ன நினைப்பாங்க? மக்கள் செல்வாக்கான ஆள் கிடையாதுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவன் வந்து இறங்கி வேலை பார்க்க முடியுமாயா? முடியாது. பிறகு ஆனா உள்ள இருந்து பெரிய பல கோடி மந்தியரையும் பல கோடி பல்லனையும் ஒன்னா சேர்த்து யாரு? நான் தானே. ஆனா அப்பதான் செய்ய முடியும். அந்த மக்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு இருக்கானே? மக்கள் இந்த மக்கள் மத்தியில இந்த உங்க நம்ம சமுதாயம் சார்ந்த உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய மக்களிடமோ உங்களுடைய என்ன கூப்பிடுவாங்க, மல்லர் ஓலா பத்தி பேச கூப்பிடுவாங்க. ஆனா ஜான்மாயனும் அந்த குறிப்பு பண்ணும்போது அவர் கூப்பிடாதான் சொல்லுவாங்க. கிட்ட கூப்பிடாது, இதான் நடக்குது. அவர் கூப்பிட வேண்டாம். ஏன் நீங்க அவங்கள மாதிரி ஒரு ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு கூட நீங்க ஒரு தலைவர் ஆயிருக்கலாமே? அதாவது நான் உருவாக்குனது ஜான்பாண்டியன், அவனா உருவாகல, நான் தான் உருவாக்கி விட்டேன். ஆரம்பத்தை எல்லா விஷயம் சொல்லி கருத்து சொல்லி விட்டேன். நல்லதானே செஞ்சாரு? நல்லது செஞ்சேன். ஆனா கடைசியில ஒன்னாலாம் உருவாகல, நான் தான் தனியாக உருவாகினேன். இல்ல அவரு வந்து ஒருங்க சொல்லுங்க. ஆமா, இல்ல அவரு ஒரு பேச்சு இல்ல அவருடைய உழைப்பு இருக்குல்ல. நான் அவன் இல்லைன்னா சமுதாயம் எந்திரிச்சுக்கான்னு சொல்றோம்ல, அதான் உண்மை. ஆமா உண்மை தெரிஞ்சா சொல்றேன். அதான் சொல்றேன். ஆனா இந்த புத்தி இருக்கு அவனுக்கு. ஏங்க பிறந்தது இந்த ஜாதி, இந்த ஜாதிக்கு உழைச்சி மக்கள்லாம் பின்னால் நிற்குது. கெட்டது வேற ஜாதி, கல்யாணம் முடிச்சு வேற ஜாதி. அப்ப சொத்தெல்லாம் எங்க போகுது? அவரு ஜாதியை சமத்தி பண்ணி யார் ஜாதி போகணும்? அவரு சமத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன சமத்துவம்? அப்ப அந்த ஜாதிக்கான கட்சியில் சேர்க்க முடியாது. ஜாதிக்காரன் ஒரேயா? அப்ப அந்த ஜாதிக்கு கட்சியில் சேர்க்க முடியாது. அதாவது எல்லாரும் ஒண்ணு, நான் எனக்கு எல்லா ஜாதிக்காரங்களையும் பொண்ணு கொடுப்போம், பொண்ணு எடுப்போம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரா இல்லையா? யாரு கொடுத்தா? அவரு
ஒவ்வொரு கல்யாணம் எப்படி நடந்து அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வராங்க. அப்ப எதுக்கு இது கொள்ளாங்க? தனிப்பட்ட அப்ப நானும் சொல்றேன், தேவேந்திர நாயக்க தெலுங்கு தேவை செட்டி சாப்பிக்கு பேரை மாத்து, கட்சியை மாத்து பேரை. எப்படி மாத்த முடியும்? இந்த தேவேந்திர குல, இது ஒரு தேவேந்திர குல நாயக்க பேரு தெலுங்கு செட்டி சமூக கட்சி பேரை மாத்து சேர்த்துக்கா. அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப எது அப்படி மாத்த நீ அது எப்படி மாத்துங்க? அவர் நல்ல விஷயம் தானே செய்யறாரு. அதைத்தானே செய்யும், நல்ல செய்யுங்க. அதாவது ஒரு அடுத்த சாதிக்காரங்கிட்ட நம்மளை ஏத்துக்கிற அளவுக்கு இருக்காங்கல்ல, அதை யோசிக்கணும். அவனா மணியவனுக்கு பெண்ணு பண்ண கொடுத்தான், படிக்கும்போது லவ் பண்ணிட்டு போட்டுவான். நல்ல விஷயம் தான். அந்த பொண்ணு இந்த ஜாதி தெரிஞ்சுதானே லவ் பண்ணுது. எது தெரியுது? லவ் பண்ணும்போது பார்த்தா லவ் பண்ணாங்க. யாரு ஜாதி இல்லாம பண்றாங்க? அது அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல தலைவரை. என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு சமுதாய தலைவன்னா அந்த சமயம் நிக்கணும், அவனை தலைவன் ஆக்கணும். உனக்கு அவனால நீ நல்ல வந்த வாழ்வு வசதி கசதி எல்லாம் அந்த சமுதாயம் கிடைச்சது உரப்பா, அதுவும் நிக்கணும். ஆனா அந்த சமூகத்துக்கு எவனு வேற யாரு கட்டலாம், நான் கட்டலாம், நீ கட்டலாம், எவனு கட்டலாம். அந்த தலைவன் வந்து கட்டக்கூடாது. அப்படி கட்டி தான் சோழ மன்னர்கள் தெலுங்குல கல்யாணம் முடிச்சுதான் சோழ நாடே நாசமா போச்சு. அதே மாதிரி சோழ மன்னர்களா சேர மன்னர்கள்லாம் கன்னடக்காரிகளை கல்யாணம் கட்டி அந்த நாசமா போச்சு. ஒரு இனம் அழியது காரணமே இந்த ஒரு கலப்பு. மூலத்தை அழிச்சு விடும். அப்ப நீங்க கலப்பு மூலத்தை அழிச்சு விடும். நீங்க பேசுற கலப்பு திருமணத்துக்கு எதிரான கலப்பு திருமணம் வந்து யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எவனும் பண்ணலாம், தலைவன் வழிநிறுத்தம் பண்ணக்கூடாது. இப்போ பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் ஜாதி பார்த்தா கட்டுறாங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்காரங்களும் அந்த வீட்டில் சம்மந்தி இருப்பாங்க. தலைப்பு என்ன வச்சிருக்கான், விலாசம் என்ன வச்சிருக்கான், கட்சி பேரு 10 பேர் வச்சிருக்கான், அதை சொல்லுங்க. இப்போ திமுக பொது கட்சி, எந்த எவனும் கட்டிக்கலாம், ஏடிஎம்கே வச்சுக்கலாம். நீ தேவேந்திர வேளாளர் சங்கம் வச்சு விட்டு நீ இன்னும் ஓட்டுத நீ. இங்கே பல இத்தனை கோடி இருக்கு, கோடிக்கணக்கான துட்டு வச்சிருக்கியே, ஒரு பள்ளத்துக்கு அந்த பயன்படக்கூடாதா? ஒருத்த பொண்ண 2ஆவது மகனும் கட்டி விட்டா பண்ணக்கூடாதா? 3ஆவது கட்டி பண்ணா எவ்வளோ? 1 கோடி 2 கோடியா? எத்தனை கோடி இருக்கு? அப்போ ஒரு பள்ளத்துக்கு ஒரு பயன்படக்கூடாதா? கொடி பிடிக்கும் வெட்டக்கும் சாவதுக்கும் தான் பள்ள பேருவா? நான் கேட்க ஏன் நாகமரம் கூட்டுக்கோ, அது தெலுங்கு செட்டி கூட்டு என்ன பண்ணிக்கங்க, நான் வேண்டாங்க. அப்படி பேரை மாத்து, தேவேந்திர இன்னையிலேருந்து தேவேந்திர சங்கம் தேவேந்திர குல நாயக்க தேவாங்க செட்டின்னு மாத்தேன். இல்ல அவரு நீங்க என்னதான் பொண்ணு கட்டினாலும் என்ன மாற்று சமூகத்துல பெண்ணு கட்டினாலும் வச்சாலும், ஆனா இந்த சமூகத்தை அவர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லையே. விட்டு கொடுத்தவங்க அங்கேயே கல்யாணம் முடிக்கும். அவர் சமூக பிரச்சனையோ சமூக சார்ந்த பிரச்சனையிலையோ அதான் பொழப்பு. இப்போ அதை விட்டு எங்க போவான் அவர்? அது இப்ப அதை விட்டு எங்க போவான்? இப்போ போக முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுல்ல, பொழப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப அதான் பொழப்பு இல்ல, அதுதான் பொழப்பு. ஒரு போராளியா வேற பண்ண முடியுமா? வேற கட்சியில் சேர முடியுமா? அது எப்படி சேர முடியும்? இந்த பேரை ஏற்கனவே வச்சுட்டேன், நீ கல்யாணம் முடிக்க முன்னால பேரை வச்சுட்ட, இப்ப இதை விட்டு நீ வெளியே போக முடியாது. போக முடியாது இல்ல, அந்த சமூகத்தை வெளியே போனா எப்படி போவான்? சமூகத்தை விட்டு கொடுக்க முடியல. எப்படி விட்டு கொடுக்க முடியல? விட்டு கொடுத்தல, நீ 3 அணுகுண்டு போட்டிய, ஒண்ணு பொண்டாட்டி ஒரு அணுகுண்டு, பிள்ளை அணுகுண்டு, 3 அணுகுண்டு போட்டிய. பிறகு எல்லா மனும் தெரியாமல இருக்கும். நான் உடனே சொல்றேன், பேசாம இருக்கா? ஆனா மக்கள் ஆதரவு அவர் தானே இருக்கு. அவருக்கும் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தானே மக்கள், இந்த மக்களோட பெரும்பான்மை ஆதரவாளர் 2 பேருக்கு தானே இருக்காங்க. 2 பேரும் தான் சொல்லிட்டு அலைதான். இல்ல 2 பேரும் அலைதான். இப்போ உங்களை மாதிரி நம்ம சமூகத்துல வந்து அறிவாளி யாரும் கிடையாது. அதாவது யாரு உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க அந்த மக்கள் இப்படி எல்லாம் 2 தலைவர்கிட்ட போறீங்களாப்பான்னு சொல்லாம இருப்பாங்க. அதாவது குறைகள் வரும், ஏதாவது தேவைப்படும் போது யாருக்கான்னு பார்ப்பாங்க. பல பிரச்சனை, லாண்டர் பிரச்சனை, ரெவன்யூ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும்போது நமக்கு ஒரு ஆள் வேணும், அவனை போய் பார்ப்பாங்க. அப்படிதானே? அங்கே அவனை போய் பார்ப்பாங்க. இதை தவிர வரலாறு பேர் வைக்கிறதுலாம் இதுக்கு சம்மந்தம் இல்லாது. ஒரு கம்யூனிட்டி வரலாறு தனி, இந்த அமைப்பு வச்சு கட்சி நடந்தது தனி. வரலாறுன்னா என்ன பேர் வைக்கலாம், ஏது வைக்கலாம் டிசைட் பண்ணி 10 படிச்சதெல்லாம் ஒன்றா இருந்து கூட்டு டிசைட் பண்ணி செஞ்சுக்கணும். அது ரைட். இன்னைக்கு அகில இந்திய அளவில் பிரதமரே திரு ஜான் பாண்டியன் அவர்களையும் கிருஷ்ணசாமி அவர்களையும் கூப்பிட்டு பேசுறதே இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க பெருமையா பார்க்க. ஓட்டு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பிஜேபி சேர்ந்தான்ல, பிஜேபி எலெக்ஷன் பிஜேபி சேர்ந்தான், அவன் பிஜேபி அவன் கட்சியில் சேர்ந்தான்ல, கூட்டணி. ஆமா, கூட்டணி மேலே அங்க ஏன் சேருவ நீ? ஏன் பிஜேபி கூட ஏன் சேரக்கூடாது? எங்கேயும் சேர்ந்துக்கோ, பிரச்சனை இல்ல, எங்கேயும் சேர்ந்துக்கோ. அப்ப கூப்பிடதான் செய்வான். இல்ல பிஜேபி கூட ஏன் சேரக்கூடாது? சேர்ந்தா கூப்பிட்டான். பிஜேபி என்ன ஒரு மோசமான கட்சியா? பிஜேபியில கூட சேரு, நான் தப்பான்னு சொல்ல வரல. அது பேர் தப்புன்ட்டே, நீ பேர்ல ஓட்ட விட்டே நீ. பேர் கொடுத்து இப்ப என்ன பண்ற நீ? இப்ப என்ன பண்ற? எங்க பார்த்தாலும் ஏன் என்னுடைய பதிவு வந்துகிட்டே, ஃபேஸ்புக்லயும் பதிவு வந்துகிட்டே இருக்குது.
ஆனால் பயப்படுறான். மக்கள் மத்தியில் நீ நினைக்க மாதிரி இல்லை. மல்லர் வரலாம் மக்கள் மத்தியில் எங்கள் ஊட ஏறிக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பயப்படுறான் இப்போ. அதனால பிஜேபி யாருக்கு பயப்படுறாங்க? ஜான் பண்ணி கிட்ட பயப்படுறான். பிஜேபி கட்சியே பயப்படுறான். இந்த பேர் மல்லர் தான் ஒரிஜினல் பேர். வர வர எல்லாம் பயப்படுறானுங்க. ஆளாலும் பண்ணுறான். நம்ம மோடி கொடுத்தாரு, பிஜேபி கட்சி கொடுத்தான். அதனால அந்த பேருக்கு 3 சொல்லிட்டேன். பிஜேபி காரனும் ஜான் பண்ணி கிட்ட ஜாமின்னா சொல்லிக்கிட்டே அழைதான். தேவேந்திர சொல்றான்ட்டு மல்லதான் சொல்லு. நீ இப்ப என்ன மாயத்துக்கு மூவிந்தருங்க நீ இந்த மக்கள் வரப்பா. நீ மல்லர்னு சொல்ல இல்லையா? நீ மல்லர்னு சொன்ன மூவிந்தரு. தேவேந்திர வேலை மூவிந்தர் கிடையாது. விட்டுணும், சொல்லக்கூடாது. நீ தேவேந்திர வேளாண்னா விட்டணும். யார் தேவேந்திர வேளாண் சொல்லு? பல்லருக்கு தான் தேவேந்திர வேளாண் பேர். அது பல்லருக்கு தான் 90 பல்லருக்கு தான் தேவேந்திர வம்சன் பேர். பள்ளம் இல்லாமல் தேவேந்திர வேளாண் இல்லை. பல்லனுக்கு பல்லன்னு பேர் வச்சு, மல்லனுக்கு பல்லன்னு பேர் வச்சு, அந்த பல்லனுக்கு தான் தேவேந்திர வம்சம் கொண்டு போறான். ஆமா, புரியுதா உங்களுக்கு? அடி எங்க உனது பல்லன் வைக்கிறான். மாத்தான் என்ன மாயத்துக்கு நீ பல்லன்னு மாத்திர? நீ சட்டக்குன்னு மாத்திய. தலைப்புராணம் வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாடு அவ்வளோ கோயில் தலைப்புராணத்தும் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மல்லர் இருக்கு. 19ஆம் வெள்ளமா ஆதிக்கம் வந்த பிறகுதான் டக்காரு மாத்திர பல்லன் மாத்திர பள்ளி இலக்கியங்கள் மாத்திரம். அப்ப ஏன் மாத்திர? நீ என்ன மயத்துக்கு நீ மாத்திர? பல்வேறு பிரிவா 9 பிரிவா 7 பிரிவா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பண்ணிருக்காங்கல்ல. 9 பிரிவு எப்படி தெரியும்? 7 பிரிவு. 7 பிரிவு எது சொல்ற? பல்லர், குடும்பர், எது மேல இல்லையா? அந்த இதான் வேலை கிடையாது இல்லையா? மொத்தமே 7 தான் இருக்கா? அவன் 7 பிரிவு. நான் சொல்றேன், இந்த உலகத்திலே வடிகட்டின முட்டாளுக்கு முட்டா பேர் வந்து தங்கராஜ் கிட்ட ஜமீன் ஜான் பாண்டியன். ஏன்னா பழனிப்பட்டியில் கவுண்டர் பல்லன்னு போட்டிருக்கான். கொங்கு வேளாளர் கவுண்டையன். வண்டி நெத்தம் வன்னியனை பல்லன்னு போட்டிருக்கான். ஏன் 7ஓட சேர்க்க முடியாதா? மீனவர்களை பட்டக்கரையா இருக்கா, அவனு பல்லன்னு போட்டிருக்கான். காணி பல்லன்னு போட்டிருக்கான். அப்புறம் இருளத பல்லன்னு போட்டிருக்கான். மைத்தா புடி 3 வரும். அப்ப 7 எப்படி சூஸ் பண்ண? நீ அவனை விட்ட நீ சமயம் அழிஞ்சு போக இல்லையா? அவங்க தனியா இருக்காங்கல்ல. யாரு? அவங்க எல்லாமே தனி ஜாதி ஆயிட்டாங்கல்ல. கவுண்டர் தனியா, எல்லாரும் தனிச்சாதான். உரப்பா குடும்பம் எல்லாம் தனிச்சே தானே. பள்ளம் தான் போட்டிருக்கான். ஏன் சேர்க்கல? நீ பழனிப்பட்டி காட்சி தானே ஆர்டர் வாங்கியிருக்க. தேர்தல் வேலை பழனிப்பட்டியை கோட்டு ஆர்டர் வாங்கியிருக்க. பார்த்தேன், வாங்கி பார்த்தேன். பழனிப்பட்ட மெயின் பாயிண்ட் அதுல. ஐயா ஆர்டர் வாங்கியிருக்கல. அப்ப அந்த 7 பேர் விட்ட நீ. அப்ப ஒன்னு செருப்பு கொள்ள அடிக்கணும் 3 வரையும். இந்த 7 பிரிவுல தானே கொள்வின கொடுப்பன இருக்கு. கிடையாது. இதுல இல்ல. ஆத்தாஜியாரு அம்மா ஜாதி கொடுக்க மாட்டான். பாரதி அவனும் கொடுக்க மாட்டான். அது இருக்கு. ஆமா, அப்படித்தாலும் மத்த ஜாதி. அது ஒன்ஸ் அப்பான் டைம்ல நான் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? பட்டத்தான காட்டி விட்டேன். அப்பயே கரையார் விட்ட நீ. பட்ட கரையார் விட்ட நீ. இருளையா விட்ட, காணியா விட்ட. சொல்லு, வேலை சொல்லணுங்களா நீ? அப்ப ஜான்மானின்னு வச்சுக்க பட்டேன். ஒரிஜினல் ஜான்மானி கையில் இருக்கு. கிட்ட என்ன மயத்துக்கு என் ஜாதி? பட்டக்கரையாருக்கா என் ஜாதிக்காரன் விட்டல. காலாடு விட்டல ஒண்ணு 20 விட்டுட்டேன். அந்த பட்டணக்காரன் உங்களை ஒத்துக்கிடணும்ல. நான் உங்களும் சொல்லணும். பட்டணக்காரன் ஐயோ அம்மா ஜாதிக்கார போல ஆத்தை தான் வெவ்வேறங்க. முதல்ல எனக்கு குடும்பங்களை பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டா முதல்ல. அது சொல்லு. அப்ப அது சொல்லுங்களா? அது இந்த அரசாணை நாக்கு வலிக்கு பட்டயத்தை காட்டுற நீ. நாக்கு வலிக்கு பட்டயத்தை வச்சிருக்க, சிறகை வச்சிருக்கியா உன் வீட்டுல? அப்ப அது என்ன பார்க்கணும் இல்லையா? கோரிக்கைக்கு ஒழுங்கா வைக்கணும்ல. கேட்ட கோரிக்கை தங்கராஜ் அவன்தான் அதாவது கத்துனேன். அவன் கக்குன நீ வாயில் எடுத்து திண்டு நீ கக்குன கிட்ட அவன் கக்குனு என்ன வாழாத போய் கேட்டோமா? 7 பேர் அவ்வளவு தமிழ்நாட்டு அவ்வளவு பல்லதான் அதே தான் கக்குனான். இப்ப பட்டினக்கரையாரு பல்லன்னு போட்டிருக்கு, ஈரன் தான் பல்லன்னு போட்டிருக்கு, காணியே பல்லன்னு போட்டிருக்கு, வன்னியன்ன பல்லன்னு போட்டிருக்கு. இருக்குல்ல, என்ன மயத்துக்கு விட்ட? ஒரு சமயம் அழிவு இல்ல. அது அவன் பல்லன்னு அடிச்சான். உரப்பா பல்லன்னு அடிச்சான். அடையாளத்தை மாத்தான். ஏன்னா அரசரும் வேந்தரும் ஈரன் உலரும் மல்லன் இருக்கு. கோயில் நிலமெல்லாம் மல்லன் இருக்கு. பல்லன்னு மாத்தி எல்லாரும் பிடிக்கிட்டான். உன்னால் மீட்க முடிஞ்சுதா? தேவேந்திர வேளாளர் எப்படி கோட்டில் எப்படி கூட? நீ நாங்கள் தேவேந்திர வேளாளர், நாங்கள் பல்லரு, இந்த இடம் எழுதி எந்த டாக்குமெண்ட் இருக்கு? மல்லன் சொத்தாதானே நேரத்தை கோட்டில் போட முடியும். கண்டிப்பா. அவ்வளோ கோயில் திருவை தலைபுராணம், தெங்காய் தலைபுராணம், கரைவளத்து தலைபுராணம், நம்ம சேது ராமேஸ்வரன் தலைபுராணம், இப்படி 84 கோயில் தலைமானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மல்லர் தான் போட்டு பல்லன்னு கிடையாது, தேவேந்திரம் கிடையாது. அப்போ உன்னுடைய ஒரிஜினல் இப்போ உங்க அப்பன் பேர் சொல்லி தானே உன் வீட்டை வைக்க முடியும். இன்னொருத்த பேர் சொல்ல வீட்டை எப்படி வைக்க முடியும்? இன்னொருத்த பேர் சொல்லாதே நீ. பல்லரே நீ கிடையாது. அவன் என் தேவேந்திரம் நீ கிடையாது.
அப்போ அந்த எந்த கோயில் இருக்காலும் நிலம் இல்லையே. அரசு கூட எப்படி சொல்ல முடியும்? தேவமாருக்கு மரம்னு சொல்லி நான் 3 இதுன்னு சொல்கிறான். ஒன்றா பதில் பேச முடியுதா? நீ பள்ளன்னு சொல்லி பேச முடியாது. தேவந்த வேலை பதில் பேச முடியாது. நீ மல்லன்னு சொன்னால் பேசலாம். முடியல. ரெக்கார்டு இருக்கு, ரெக்கார்டு இருக்கே கையில் வேணுமா? இதெல்லாம் அப்ப எங்க அழு எங்க யார வச்ச பாம்பு? இது சமுதாயமா அழிஞ்சு போட்டியா? சமுதாயமே இது என்ன சொல்றாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் ஒரு சில ஆளுக்கு பார்ப்பனியத்தோட தந்திரம் அப்படிங்கிறாங்க. ஆமா, உண்மைதானா? ஆமா, பார்ப்பனியத்தை யாரு கையில வச்சாருன்னா தேனுங்க. விஜயநகர பேரரசனுடைய மெயின் போல பாப்பரியம். 2வது அழிவு போட்டு முதல் யாரு? பிள்ளைமாரு. அவங்க தான் எல்லா பாளையப்பட்டவர்களுக்கும் இது கணக்கு இல்லை. ஆனா இவங்க எல்லாமே தலைவர்கள் எல்லாமே இப்போ பிராமணர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே. நெருக்கமா இருக்குமே தப்பு இல்லை. நான் கூட பிராமணன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதே சமாச்சாரம் வேற, கருத்தியல் வேற. ஆடி குருமூர்த்தி அவ்வளவு காரணம். தேவேந்திர வேலை பேர் காரணம் குருமூர்த்தி தான். ஆடிட்ட குருமூர்த்தி வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பேட்டியில இந்த அருமையான ஒரு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இந்த சமூகத்துல நான் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணரே அந்த ஆலயம் மல்லன் உச்சிருக்கல. இல்ல ஒரு நான் கேட்க அந்த ஆலயம் வச்சு மல்லன் உச்சிருக்கல. இவங்க தேவேந்திர குல வேளாளர் கேட்காங்கல்ல, இவங்க கேட்க தேவேந்திர சப்பு இல்லையே. அவருக்கு மல்லர் நீ தேவேந்திர வேளாளர் கேட்ட ஒரு நிலத்தை மீட்க முடியாது. எத்தனை ஏக்கர் நெஞ்ச? அவருக்கு மல்லர்னா யாரும் தெரியுமா? யாருக்கு தெரியாம சொல்லுவாங்க. தெரியும். இல்ல அவருக்கு தெரியும். என்ன சொல்றேன், ஒரு பிராமணரே அவனுக்கு தெரியும். தெரியும். நானே சில புக்கு நேரில் கையில் கொடுத்துருக்கேன். ஆடிட்ட குருமூர்த்திங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியரா இருந்துகிட்டு இருக்காரு. சாணக்கியம் தான் அழிச்சு விட்டான். சாணக்கியம் தான் அழிச்சு அழிவுதான். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த சமூகத்துல அடுத்த பிறவின்னு எனக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன எல்லா சமூகத்துக்காரனும் மல்லன்னு பேர் வச்சா எல்லா சமூகத்துக்காரனும் நம்மளாம் ஓடிடுவான். ஏன்னா அந்த கிறிஸ்டி அப்படி இருக்கு. சேர மன்னன்னா வரலாறு தெரியாது செருக்கு உள்ளே, சோழ மன்னனுடைய வரலாறு தெரியாது செருக்கு உள்ளே, பாண்டிய மன்னன் வரலாறு செருக்கு உள்ளே தான் இந்த பள்ளம் தேவந்த வரலாறு அறையிடான். அது சேர மன்னனே ஒன்னே சொல்லும் போதே வேண்டாம் சொல்ற. நீ சோழனே மல்லன் போட ஒன்னே வேண்டாங்க. பாண்டியன் மல்லன் சிவன மல்லான்னு சொல்றான், முருகன மல்லன் போடுறான், பெருமாள் மல்லம் போது நீ ஒதுக்கி விட்டு மறுபடியும் தேவந்த வேளார் பள்ளன்னு சொன்னா எவனா விளக்கு மாத்து கொண்டு அடிக்கணும், செருப்பு கொண்டு அடிக்கணும். ஆமா, அப்ப நீ புரியல உனக்கு. இவ்வளவு பெரிய போராட்டம். ஆமா, புரியல உனக்கு. இல்ல இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி வாங்கினதை நீங்க இப்படி என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? எங்களுக்கு பேர மாத்த போராட்டம் பேர் என்ன போராட்டம்? கேட்க ஒழுங்கா கேட்க வேண்டாமா? பின்னால என்ன இருக்கு? தேர்தல் வேலை பேர பின்னால என்ன ஒரு மண்ணும்லாம் மயிரும்ல வரலாறு இல்ல. சுத்தமா கிடையாது வரலாறு. தேவேந்திரனுக்கு பிள்ளைமாருக்கு பிறந்தவனுக்கு அவ்வளவுதான். பிள்ளைமார் பொம்பளைகளுக்கும் தேவேந்திரனுக்கு பிறந்தவங்க 90 ஜாதி பழனுக்கு தேவேந்திர வேலை பேர். இதான் வரலாறு. வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இதே ஒரு சர்ச்சையாகுமே நீங்க பேசுறது. பாருங்க, வேந்தன் எங்க இருக்கு? தொல்காப்பியத்துல வேந்தன் போட்டிருக்கு. தொல்காப்பியத்துல இந்தன் போட்டா இந்தனுக்கு வேந்தன் பேர் கிடையாது. தொல்காப்பியத்தை படிச்சு பார்த்தா வேந்தன் வருது. இந்தன் இருக்கு, இந்தன் இருக்கு, வேந்தன் பேர் இருக்கா இல்ல. பின்னால 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுல தான் இந்த வேந்தனுக்கு இந்தனுக்கு ஒட்டுறான், பேரை ஒட்டுறான், புனை பேர் வைக்கான். அங்கிட்ட இன்னொருத்தன் புனை பேர் வைக்கான். பின்னால உள்ள வேந்தனுக்கு யார் சதி? அந்த அப்ப எழுத அந்த இலக்கியங்கள் வர்ற எழுதுனா நம்ம ஆள் கிடையாது. அப்பொழுது பிராமணன் ஆரியன் தான் சரி, ஆரியன் தான் காரணம். அப்ப இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே ஆரியன் தான். அந்த பேரையே தான். நான் என்ன சொல்றேன், நீ படிச்சவன் தானே, கூமுட்ட பேரை கிடையாதுல்ல. உனக்கு மல்லர் வரலாறு இருக்கு, தேவேந்திர வரலாறு இருக்கு. எது பெஸ்ட்னு உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? சாதாரண உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? முடியுமா முடியாதா? இப்போ உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இதுல? நான் நேற்று கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்புனேன். தேவேந்திர வேளாளர், அவருடைய பள்ளர், குடும்பர், வாரியார், காலாடி, பண்ணாடி, என்னுடைய சப்காஸ்ட் எல்லாமே ப்ளஸ் பண்டியர், அதனுடைய எல்லா சப்காஸ்டும் சேர்ந்து எங்களுக்கு வேண்டாம், வேந்தர்குடி மல்லர்னு பேர் வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ரிப்போர்ட் அனுப்பிடுவேன். வேந்தர்குடி மல்லர். மல்லர். ஆமாம், இந்த பேரில் அரசாங்கம் எங்களுக்கு அரசாங்கம் 2 கம்யூனிட்டிக்கும் ஒரே பேர். இது இப்போ வன்னியர் கம்யூனிட்டி இதை ஏத்துக்கணும்ல? ஏத்துக்கணும் போனா ரிக்கார்ட் இருக்குல்ல, கோயில் இருக்கா? இப்போ நீங்க அந்த கோரிக்கை ஆவணம் பேசல, நீங்க கோரிக்கை வைக்க முடியாதுல்ல? அது நான் தான் வச்சிருக்கேன். அவங்க வைக்கணும்ல? அது யாரு? நான் ஒன்று சொல்றேன், நான் கரெக்டா சொல்றேன். இல்ல இந்த பாரு, அவன் ஏன் வைக்கணும் கேட்க உரப்பா? அவனுக்கு வரலாறு தெரிஞ்சா ஒத்துக்கிடுவான். ஒரு நிமிஷம், வரலாறு தெரியாம எப்படி கேட்க முடியும்? வரலாறு உங்களுக்கு தெரியுது. ஆமா, அவங்களுக்கு இப்போ ஒரு வன்னியர்னு ஒரு சமூகம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அவங்க எங்களுக்கு மல்லர்குடி வேந்தர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா தானே அதை பண்ண முடியும். நீங்க எப்படி தனிப்பட்ட 2 விஷயம். எது காலேஜில், ஹைஸ்கூலில், காலேஜில் படிச்சு டாக்டரேட் பட்டு வாங்குறீங்க? நான் கேட்கேன்,
எதுக்கு நீ படிக்கவே அப்பமா ஆடு மாடு மேய்ச்சி அலையுத ஆடு மாடு மேய்ச்சி அலையிற மாதிரி படிக்காதவன் கோரிக்கையெல்லாம் சரி வராது படிச்சு கொண்டு கேட்கணும் இவர் போட்டிருக்காரு இப்போ சரிதானான்னு படித்து அனலைஸ் பண்ணணும் வன்னியர் மக்களில் படித்தவனும் இவங்கள பல்லவர்களாக படித்து இந்த அனலைஸ் பண்ணி கரெக்டானு பார்த்து அவன் டிசைட் பண்ண மேட்ரு ஆமாம் ராமதாஸுக்கு என்ன தெரியும் அன்புமணிக்கு என்ன தெரியும் நாங்கள் வண்டியர் நெருப்பில் பிறந்தோம் இதான் தெரியும் நெருப்புல எவனா பிறப்பானாயா நெருப்புல பிறக்க முடியல நெருப்புல சாகலாம் இவன் பிள்ளமா இருக்கும் தேவேந்தனுக்கும் எவனா பிறந்தானாயா தேவேந்திர போமா அப்ப இதை இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் படி எவ்வளவு படிச்சிருக்கான் உன் ஜெயில ஐஏஎஸ் இருக்கான் ஐபிஎஸ் இருக்கான் டாக்டரேட் வாங்கின இருக்கான் என் டாக்குமெண்ட் எடுத்து போடுறேன் ஆனா உங்க முயற்சி வந்து யார் அரசாணை கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே கோரி வைக்கீங்க கோரிக்கை யாரு போச்சா ஆமா ஏமாத்தி மோடியை ஏமாத்தி விட்டானுங்க இல்ல மோடி நான் ஒண்ணு சொல்றேன் கேளு தம்பி சின்ன விஷயம் தான் வேணும் இல்லை நான் வந்து அமித்ஷா இது மல்லர் கான்செப்டில் மதுரையில் மாநாடு போடணும் அமித்ஷா கூப்பிட்டு மாநாடு போடணும் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கே வச்சு பேசுகிறேன் பருத்திப்பாட்டில் ஒரு ஆள் இறந்து போனாங்க அன்றைக்கி நான் போய் பேசுகிறேன் நான் கூட்டு மீட்டிங் போடப்போ அமித்ஷான்னா அப்போ அங்கே என் மருமகன் ஒருத்தர் இருக்கான் அவன் யார் மாடசாமின்ட்டு அவன் தங்கராஜ் கையாள் இந்த மாதிரி போட போகிறான்னு உடனே தங்கராஜ் என்ன பண்ணால் உடனே குருமீத்தை பார்க்கான் அவர் போடுறதுக்குள்ளே நம்ம போடுறோம்னு சொல்லிட்டு மாதிரியில் தமிழ் சங்கி மீன் கூட்டுக்கொண்டு தேர்தல் வேலை கூட்டு அவங்க இப்படி ஆனது கையெழுத்து போட்டாங்க அவங்க முதல்ல கோரிக்காங்க அமித்ஷா வந்து அந்த கூட்டத்தில் ஆமா நான் கூப்பிட்டு இதை சொன்னது தப்பு நான் மீட்டிங்கில் சொன்ன பண்ண போறேன்னு சொன்னோம்ல அது தப்பு அங்கே வச்சு உடனே கூப்பிட்டு பண்ணிட்டாங்க எப்படி கவுண்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ இதில் வந்து ஆரியர் சதி அதிகமாக ஆமா சரி அவங்களுக்கு நம்ம மேலே என்ன கோவம் யாருக்கு ஆரியருக்கு ஏன் இந்த சமூகத்தை சிதைக்கிறப்பா கோயிலில் இருக்கான் எவ்வளோ ஏக்கர் சொத்துக்குத்து எல்லாம் இருக்கு திங்க எவன் சொத்து நின்றுட்டு இருக்கான் பிள்ளை மாதிரி சொத்துக்கெல்லாம் பள்ளம் சொத்து பிராமணன் சொத்துலாம் பள்ளம் சொத்து ரெட்டியார் சொத்தெல்லாம் பள்ளம் சொத்து நாயக்கர் சொத்தெல்லாம் ரெட்டியும் சொத்து சும்மா கொடுக்க முடியும் ஒன்று நஞ்ச வயக்காடு ஒன்று விரட்டி விட்டானையா நஞ்ச வயக்காடு உழுது கோயில் தலைவானத்துப்படி திருநெல்வேலி தலைவானமா எந்த கோயில் தலைவானம் எடுத்துக்கோ நஞ்ச புஞ்ச ஓன் சொத்து மல்லர் பேர்ல இருக்கு பள்ளம் தேவத பேர்ல சொத்து அப்போ ஒன்றை துரத்தி விட்டான் எங்கே அந்த இருக்காங்க ஓடிவிட்டு இன்னும் காடு வேற அந்த மரங்காடு கிழக்காடு போய் அங்கே போய் தனியாக ஊர் உண்டாக்கி குளம் உண்டாக்கி அங்கே போய் விவசாயம் பண்ணி அங்கே பிழைக்க போயிட்டு நீ யாருக்கு இங்கே இருக்கு உனக்கு வயலில் வேலை செய்து கொஞ்சம் பள்ளனை வச்சுக்கிட்ட அவன் எவனாவது முஞ்சனா அடிக்கிறதுக்கு அடியாளை வச்சுக்கிட்ட மரத்தில் கையில் வச்சுக்கிட்ட அப்படிதான் நடக்குது அப்போ எங்கே போகுது அது வந்து மூவேந்தர் சொல்லு முக்களத்தை சொல்றாங்களே எங்கேயா தமிழ் சமயத்தை காப்பாத்திருக்காங்களா தமிழ் சமயமாய மல்லர் இருந்து எல்லாம் எவ்வளவு இடம் இழந்து போச்சு இப்ப அங்க போச்சு நாகருக்கு போச்சு அங்க போச்சு நீ போராடி வாங்கி கொடுத்தியா நீ தமிழ் சமூகம்னு ஒன்னா இருக்க முடியல ஜாதியால பிரிச்சு போட்டு வெட்டு குத்து போட்டு உயிர் சங்க இலக்கியங்கள்ல என்னென்ன ஜாதி இருக்கோ அந்த ஜாதி மட்டும் வை ஒன்னா இருப்பான் சங்க இலக்கியம் இல்லாத ஜாதியில வச்சுதான் நீ பேரு ஆமா சங்க இல்லாத தலைபோன வரைக்கும் தலை எல்லா கோயில் தலைமானது 5000 சொல்றான் எல்லா கோயில் தலைமான 5000 சொல்றான் குறிஞ்சி குறவர் முல்லை இடையர் மருதம் மருதம் வந்து மல்லர் தான் பள்ளம் கிடையாது தேர்ந்த வெள்ளம் கிடையாது மருதம் மல்லர் சொல்கிறான் நெய்தல் பாலையில் வந்து எயினர் எட்டியர் மரவரும் சில வரும் இவங்க வந்து பறவை மீனவரும் நுழையன்னு வரும் இப்போ அதான் சொல்லலாம்ப்பா இதுதான் இலக்கியத்துலலாம் வருது நீ மைத்த பொழுது 200 எப்படி வச்சுக்க இப்போ உங்க அப்போ எவ்வளோ உண்டாங்கிறது உங்க கோரிக்கை வந்து உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறுமா நிறைவேற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குதும் வாய்ப்பு இல்லாதும் என் டாக்குமெண்ட் சொல்லும் டாக்குமெண்ட் பாசம் தூக்கி தூர போட்டோம் நான் கேட்கேன் டாக்குமெண்ட் உண்மைனா நீ செய்யி நீங்க எப்படி இதை வந்து வழக்கா போட போறீங்களா எப்படி ஆமா இப்போ அனுப்புவேன் அடுத்த கோர்ட்டில் போடுவேன் கோர்ட்ல ஆமா கோர்ட்ல போட்டா இது சட்டமெல்லாம் நிறைவேறி வந்திருக்கு இந்திய அரசியல் என்ன சட்டம் மாத்தி சட்டம் போட வேண்டியது பாராளுமன்றத்துல ஒட்டுமொத்த மக்களவையில நிறைவேறணும் பாராளுமன்றத்தில் சொன்னது யாரு ஜனாதிபதி ஒரையா பாராளுமன்ற சொன்னது யாரு பாராளுமன்றத்தில் ஹரியானாக்காரி கூட்டி கொண்டு போனது யாரு என் காமராஜர் ஐபிஎஸும் ரேணுகான் ஒருத்தி கிடந்தா ரெண்டு பேரும் ஒன்னா போய் கேட்க சொன்னா கேட்டான் அவனுக்கு வரலாறு தெரியாது மல்லர் வரலாறு தெரியாது இல்ல ஒரு உரப்பா மல்லர் வந்து சொல்றாங்க மல்லர் சொல்லி எவனா கேட்பானயா தங்க கீழதான் மல்லரு நீ பீத்த வரலாறா கேக்குறீங்க கேட்டுட்டாங்க இவங்க வந்து பார்லிமெண்ட்ல நிறைவேறணும் ஒரு சட்டத்தை எதிர்த்து நீங்க இப்ப போராடுறீங்களா ஆமா அது எப்படி அதாவது சுமதி பேஸ் பண்றான் எங்க மானுடவியல் குழுல போடுறான் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க சரி அப்ப இது சரி மானுடவியல் ரிப்போர்ட் சரிங்க இவன் ரிப்போர்ட் சரிங்க
என்ன வரலாம் தெரியும் பார்லிமெண்ட்டில் சொன்னான், என்ன அனலைஸ் பண்ணான். இப்படி அது வழக்கா போட்டா செல்லுமா? எது கேன்சலேஷன் தானே, இல்ல cancellation ஆகுமா? ஆகும். சட்டத்தை ரத்து பண்ண ரத்து முடியுமா? பண்ண முடியும். சட்டத்தை இன்னொரு சட்டம் போட போறான். வாய்ப்பு இருக்கா? ஆமா, அதுல நான் சொல்லட்டுமா? தனிப்பட்ட முறையில் உரப்பா வன்னிய குடும்பம் நினைச்சா கொஞ்சம் முடியுமா? கொஞ்சம் பொறு. பல்லர்ந்து போட்டு 13 சப்காஸ்ட் கவர்மெண்ட் ஜீவோ தெரியுமா உனக்கு? ம், எப்படி இருந்துச்சு? ம், பல்லருக்குள்ள 13 காசு இருக்கு. ம், 1956 போட்டான். ம், அந்த பல்லருக்குள்ள மண்ணாடி வாரான், ம், பணிக்கிற வாரான். நீ அதெல்லாம் விட்டுட்டியே, ம். கவர்மெண்ட் ஜீவோல இருக்க. இல்ல இந்த அதே மாதிரி ஜீவோ போட வேண்டியப்பா. இல்ல, போட வேண்டியதான் இல்ல. இந்த மாதிரி ஒரு இதை வன்னிய குடும்பனால முடியுமா? முடியும், முடியும். நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு? ஆமா, இந்த சமூகத்தின் மீது அவ்வளவு அக்கறை? நார்த் இந்தியா மல்லாதண்ணி வர சொல்லிட்டாங்க. என்ன ம், போமா, ம், நான் சப்போர்ட் பண்ணட்டாங்க. ம். ஆ, வட மாநிலத்தில் வடமால மல்லா சப்போர்ட் பண்ணிட்டான். என் ஜாதி அழியக்கூடாது, பேர் அழியப்படான்ட்டான். இந்த இந்தியா முழுக்க கொண்டு போக போறீங்க. கொண்டு போறாங்க, அவன் வரண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆ, உங்க பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்கு ஒதுக்கி வரலாற்று தரவுகளை இங்க சொல்லி மிகவும் ஒரு தைரியமா பல கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க போராட்டம் வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் சென்று, உங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று உங்க போராட்டம் வெற்றியடைய நம்ம முண்டாசு தமிழ் நேயர்களும் ஷேக்கின் சுக்காபி இந்த நிகழ்ச்சியும் உங்களை வாழ்த்தி உங்களை மகிழ்ச்சியுடன் இந்த பேட்டியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேட்டியை இத்துடன் முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நெஞ்சத்திலே அடக்கி வைப்பிருந்த மல்லர் வரலாற்றை கிளப்பி வெடிகுண்டாக மாற்றிய நண்பருக்கு